ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா நிகழ்ச்சி கண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் பாருங்க பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எந்த விதத்திலும் பாருங்க இந்த உலகத்திலே மனிதர்களை எந்த பாரபட்சத்தோடு உருவாக்கல. குறிப்பாக பாருங்க ஆண் என்றால் ஒரு மாதிரி பெண் என்றால் ஒரு மாதிரி உருவாக்கவே இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு அழகாக காண்பிக்கிறது. குறிப்பாக நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் வந்துடுது. ஆனால் அதை நல்லா போய் மூல பாஷையில் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே கிளியராக தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் இந்த ரெண்டு பேரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாள் அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பைபிளில் அப்படி தான் தமிழ் பைபிள் எல்லாம் போட்டிருக்கு. அவருடைய விலா எலும்பிலிருந்து கர்த்தர் பாருங்க என்ன பண்ணுறாரு, அயர்ந்த நித்திரையை உருவாக்குறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 வேணா படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவர் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை அவர் என்ன பண்றாரு, எடுத்து அதை சதையினால் அடைத்த தேவனை கர்த்தர் தாம் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி இப்படிதான் ஏவாள் வந்தார் என்று போட்டிருக்கு. இந்த விலா எலும்பு அப்படி சொல்லும் போது சைட் போர்ஷன். இதையே வைத்து நமக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் பெண்ணை அவனுக்கு நடுப்பகுதியிலேருந்து எடுத்ததுனால அவள் மேலேயும் இல்லை கீழே இல்லை, அவனுக்கு சமம் தான், ஈக்குவல் தான், அவனோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்படி அவனோட எல்லாத்தையும் கலந்து செய்யும்படி ஈக்குவலாக தான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வகையான நல்ல மீனிங் தான். பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா விலா எலும்பு அப்படிங்கிறத விட இன்னும் சில டிரான்ஸ்லேஷனில் அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மூல எபிரேய வார்த்தையில் என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல அப்படின்னா டெஸ்ஸிலா, அதாவது TSELA அப்படிங்கிறதான் போட்டிருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா பக்கம், சைடு என்று அர்த்தம். சைடு அதாவது நமக்கு தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா விலா எலும்புன்னு போட்டிருக்கு. பட் மூல பாஷை எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிறதுக்கு சைடு, அதாவது ரிப் அப்படின்னு இல்லை, இது ஒரு சைடு, ஒரு பக்கம் என்று சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் குறிப்பாக இதே வார்த்தை பைபிளில் இன்னும் ஒரு 10 இடங்கள்ல வந்திருக்கு. அந்த இடத்துலலாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பக்கம் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல மட்டும்தான் விலா எலும்பு அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் லத்தீன் மற்ற இடங்கள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷையில் டெஸ்லா, கிரேக்க மொழியில் பார்த்தீங்களா PLEURA என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அதுக்கும் மறுபடியும் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். விலா எலும்பு 2 பொருள்களும் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இப்போ 6 அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னோம்னா நம்பர் 6ஐயும் சொல்றோம், ரிவரையும் சொல்றோம். அந்த மாதிரி சில மொழிகள் இருக்கும். அதுக்கடுத்து லத்தீன்ல பாத்தீங்கன்னா காஸ்டே அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு விலா எலும்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கிற பைபிளை இந்த லத்தீன் இந்த லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால விலா எலும்பு அப்படின்னு சொல்லிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எபிரேய பாஷையில் என்ன போட்டிருக்கு, பக்கம். அப்படின்னா என்ன, ஒரு ஆணினுடைய ஒரு பக்கம், ஒரு பாதி ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அப்படிதான் தேவன் வைத்திருக்கிறாரு. எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் முழுமையாக இருக்கிறாங்களோ பாருங்க, அப்போதான் பாருங்க 2 பேருடைய பர்பஸுமே நிறைவடையுது. தேவன் அப்படிதான் வைத்திருக்கிறாரு. இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண் 50%, பெண் 50%, ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம். இப்படியாக முதல்ல ஆதாமுக்குள்ள தேவன் ஏவாளை வைத்து அதுக்கடுத்து அங்க இருந்து ஏவாளை எப்படி பிரித்து எடுக்கிறாரு. ஆகவே இவங்க 2 பேரும் சேரும் போது தான் பாருங்க தேவனுடைய திட்டம் முழுமையாக ஒரு மனிதனுடைய வாழ்விலை வெளிப்பட்டு அவனுடைய வாழ்வில எல்லாமே கைகூடும், எல்லாமே சக்சஸா இருக்கும். அதனாலதான் பாருங்க நம்ம இடத்துல பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மொழி யூஸ் பண்றோம் நம்ம இங்கிலீஷ்ல கூட. அப்படியாக உன்னுடைய ஹாஃப், பெட்டரான ஒரு ஹாஃப், தேவன் இணைத்த உன்னுடைய இன்னொரு பகுதி இந்த பெண்ணாக இருக்கிறாள், இந்த ஆணாக இருக்கிறான் என்று சொல்வதுதான் உண்மை. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு நாளும் பெண்ணை தேவன் அடிமையாகவோ இல்ல மேலே ஏறி ஆளுகை செய்ய உருவாக்கல. ஆணும் பெண்ணும் இணைந்து தேவ திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தேவராஜ்யத்துல பெரிய காரியங்களை செய்யும்படி உருவாக்கி இருக்கிறாரு. இதை தெரிந்து கொண்டால் நமக்கு எப்போதுமே சந்தோஷம். ஒரு நாளும் நமக்கு ஆண் பெண்ணுன்னு சொல்லி பார்ஷாலிட்டி பார்க்கிறவர் இல்லை, எந்த விஷயத்திலும் தேவன் அப்படி நினைக்கிறவர் இல்லை. மனுஷனை உருவாக்கவும் முதல்ல அந்த மனுஷன் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ஆதாமையும் ஏவாளையும் முதல்ல வைத்து அதுக்கடுத்து தான் பாருங்க 2 பேரையும் பிரித்து எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஈக்குவல் அத்தாரிட்டிஸ், ஈக்குவல் பவர்ஸ், ஈக்குவலான அன்பு, எந்த விதமான பட்சபாதமும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்து ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பயங்கள் ஆண்டவரே மனதில் இருக்கிற இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வெளியேறிடும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட